கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். மனிதர்கள் உணர்வுகளை உடையவர்கள். அந்த உணர்வுகள் பல விதங்களில் வெளிப்படும். மகிழ்ச்சி ஒரு உணர்வு, வருத்தம் ஒரு உணர்வு, கோபம் ஒரு உணர்வு, எரிச்சல் ஒரு உணர்வு, கசப்பு ஒரு உணர்வு, இப்படி பல உணர்வுகள். சில வேளைகளில் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வார்கள். நடக்கும் பொழுது எதையோ பேசிக்கொண்டே நடப்பது போல நடப்பார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நன்றாகத்தானே இருந்தார்கள், தானாக பேசுகிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாயில் முணுமுணுத்தால் சில வேளைகளில் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியும். ஆனால் மனதிற்குள்ளாகவே யோசித்து கொண்டு போனால் அதை வெளியில் இருக்கிறவர்கள் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற நினைவுகளை கூட அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது என்ன நினைவுகளோடு கூட இருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு விரக்தி, பயம் உங்கள் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறதா? உங்களுக்கு உள்ளே எதையோ சிந்திக்கிறீர்கள், மற்றவரிடத்தில் சொல்ல முடியவில்லை, சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், யாரிடத்தில் சொல்லி என்ன பலன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அற்புதமா இருக்கிறது இந்த வேத பகுதி. இந்த வேதம் இருக்கிறதே ஒரு அற்புதமான புத்தகம். அதை படிக்க வேண்டிய பிரகாரம் நீங்கள் படித்தால் அது உங்களோடு கூட பேசும், அது இன்பமா இருக்கும். அந்த வேதத்தில் பல சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை படித்து நான் சந்தோஷப்பட்டேன். ஏனெனில் அவரை அழைத்த பரிசேயன் தனக்குள்ளே ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளுகிறான். என்ன காரியம்? இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ பாவி என்று அறிந்திருப்பாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்! அவன் மனதில் நினைக்கிறதை இவருடைய மனம் அறிந்து கொண்டது. அவன் மனதில் நினைத்ததை இவருடைய உள்ளம் புரிந்து கொண்டது. சீமோனே, இந்த ஸ்திரீ பாவி என்று நீ நினைக்கிறாய், ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது, அது உனக்கு தெரியாது என்று அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வண்ணம் பின்னாக பல காரியங்களை அவனோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு காலையில் எழும்பும் பொழுது உங்களுக்குள்ளேயே என்ன எண்ணத்தோடு எழும்பினீர்கள்? என்ன நினைவோடு எழும்பினீர்கள்? என்ன பாரத்தோடு எழும்பினீர்கள்? ஏதோ ஒரு பெருமூச்சு, ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு புலம்பல். ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். மகனே, மகளே, உன் அங்கலாய்ப்புகள் அவருக்கு தெரியும், உன் புலம்பல்களும் அவருக்கு தெரியும். புலம்பிக் கொண்டே இராதபடி எனக்குள் நான் நினைக்கிறதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிவுதான் உங்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. பின்னாக ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், சீமோன் பதில் சொல்லுகிறார். கடைசியாக அவள் எப்படி மன்னிக்கப்படுகிறாள் என்பதை சொல்லி ஒரு ஜெயத்தோடு அந்த அதிகாரம் முடிகிறது. உங்கள் வாழ்விலும் அப்படித்தான். உங்கள் புலம்பல்கள், உங்கள் துக்கங்கள், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொள்கிற காரியங்கள், யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி, பகிர்ந்து கொள்ள முடியாது, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கூட செவி கொடுத்து கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் பதில் தருவார். வெறும் பதில்களை மாத்திரம் தரமாட்டார், உங்களை அங்கலாய்க்க பண்ணுகிற காரியங்களை நிச்சயமாய் மாற்றுவார். பரலோகத்தின் தேவனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வார்த்தை மட்டுமல்லப்பா, இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சீமோன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டதை நீர் அறிந்து அவனுடைய உள் குமுறல்களுக்கு நீர் பதில் கொடுத்த தேவன். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உள்ளத்திற்குள் தங்களுக்குள்ளே பேசி, தங்களுக்குள்ளே யோசித்து, தங்களுக்குள்ளே சிந்தித்து, தங்களுக்குள்ளே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த எல்லா அங்கலாய்ப்புகளுக்கும் என் ஆண்டவர் பதில் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனிதனை உணர்வுகளோடு கூட படைத்தவர், அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர், அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த உணர்வுகளுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் உள்ளத்திற்குள் பேசிக்கொண்ட அந்த குமுறல்களுக்கு
நீ பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ உள்ளே பேசினது எனக்கு கேட்டது என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, துக்கங்களை மாற்றுங்க. இந்த நாள் ஒரு விடியலின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் அவர்களுக்கு மாறட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே பதில் தருவார், காரியங்களை மாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.